குட் மார்னிங். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங்கில் நெட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். கோ டு லேயர்ஸ். இப்போது லேயர்ஸ் அப்படின்னும்போது 7 லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இப்போது ஃபிசிக்கல் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மூவிங் டேட்டா ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர். டேட்டா லேயரோட மெயின் ஒர்க் என்னென்னா ஃப்ரேம். நெட்வொர்க் லேயரோட மெயின் ஒர்க் அப்படி என்னன்னா ரவுட்டர். டிவைஸ் வந்து ரவுட்டர்ஸ், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் ஒர்க் அப்படின்னா எண்ட் டு எண்ட் ரிலையபிள் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ப்ரெசன்டேஷனோட மெயின் ஒர்க்கு அப்படின்போது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். செஷன் லேயரோட மெயின் ஒர்க் என்னன்னா டயலாக் கண்ட்ரோல். அப்ளிகேஷன் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா மெசேஜ். இதான் வந்து 7 லேயர்ஸ். 7 லேயர்ஸில் 1 to 3, அதாவது ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், இதை வந்து நம்ம வந்து நெட்வொர்க் சப்போர்ட் லேயர் அப்படின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், அது வந்து டாப் மோஸ்ட் லேயரு. அது வந்து யூசர் சப்போர்ட் லேயர் அப்படின்றோம். அலோ இன்ட்ராபரபிலிட்டி அமங் அன்ரிலேட்டட் சாஃப்ட்வேர் சிஸ்டம். இடைப்பட்ட டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்போது ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் அப்படின்றோம். அது வந்து எண்ட் டு எண்ட் ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன். அப்போது இது வந்து அப்பர் லேயர். 5 to 7 வந்து அப்பர் லேயர், 1 to 3 வந்து லோயர் லேயர். இந்த லோயர் லேயர் வந்து ஹார்ட்வேர் லேயர்ன்றோம். அது டாப் லெவல் லேயர் 5 to 7 வந்து சாஃப்ட்வேர் லேயர் அப்படின்றோம். மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லேயர்ஸ் அப்படின்னா, ஃபிசிக்கல் லேயர் வந்து மெயினாக டு டிரான்ஸ்மிட் எ பிட் ஸ்ட்ரீம் ஓவர் ஏ ஃபிசிக்கல் மீடியம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் பொறுத்த வரைக்கும் கைடட் மீடியம், அன்கைடட் மீடியம் இருக்கும். அந்த கைடட் மீடியம் அப்படின்றது த்ரூ கேபிள், அன்கைடட் மீடியம் அப்படின்றது வித்தவுட் கேபிள், அதாவது சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன், ரேடியோ வேவ்ஸ், அதெல்லாம் சொல்ல முடியும். ரெப்ரசன்டேஷன் பிட்ஸ் இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா 0வாகவும் 1ஆகவும் பண்ணுறாங்க. டேட்டா ரேட், த நம்பர் ஆஃப் பிட்ஸ் சென்ட் ஈச் செகண்ட். Synchronization of bits வந்து the sender and receiver must synchronize at the bit level. Line configuration வந்து physical layer work ஆகும். Point to point, two devices are connected through a dedicated link. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட். இந்த லைன் கான்ஃபிகரேஷன் 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டு, இன்னொன்று மல்டி பாயிண்ட். மல்டி பாயிண்ட் இஸ் நத்திங் பட் எ லிங்க் இஸ் shared between செவரல் டிவைசஸ். அடுத்து ஃபிசிக்கல் டோபாலஜி. இந்த ஃபிசிக்கல் டோபாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாஜிக்கல் ஆர் ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட். அதை பேஸ் பண்ணி 6 டைப்பாக பிரிப்போம். மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, பர்ட் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி, ஹைபிரிட் டோபாலஜி. அடுத்து டிரான்ஸ்மிஷன் மோடு. இது வந்து சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் அண்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒன் வே டிராஃபிக்கு. ஒரு நேரத்தில் சென்டர் வந்து மெசேஜ் அனுப்பும்போது ரிசீவர் வந்து மெசேஜ் வராது, அதை அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் தான் வரும். அதே மாதிரி ஆஃப் அப்படின்போது செமி டூப்ளெக்ஸு. இது பை டைரக்ஷனல் தான். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சென்டரோட மெசேஜ் போன உடனே இம்மீடியட்டாக எதிர்க்க வந்து ரிசீவர் வரலாம். அடுத்து ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து 2 வே அண்ட் பை டைரக்ஷனல். ஒரே நேரத்தில் சென்டரோட மெசேஜ் போகும், ரிசீவரோட மெசேஜும் வந்து வந்துட்டுருக்கும். இதில் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் லேயரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டர், ஹப்பு, மாடம், கேபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர். இந்த டேட்டா லிங்க் லேயரை நம்ம நோட் டு நோட் டெலிவரி அப்படின்றோம். நோட் டு நோட் டெலிவரியில் என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே பிட் டிரான்ஸ்மிட் பண்ணதை இங்கே ஃப்ரேமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த ஃப்ரேம் இஸ் நத்திங் பட் டிவைஸ் த ஸ்ட்ரீம் ஆஃப் பிட் ரிசீவ்டு ஃப்ரம் த ஃபிசிக்கல் லேயர். இங்கே வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங் ஒர்க் ஆகுது. ஆட்ஸ் ஹெடர் டு த ஃப்ரேம் to define the physical address of source and destination of the frame. Other flow control to prevent overwhelming the receiver. Error control to detect and retransmit damaged or lost frame. To prevent duplication frame. Access control, 2 or more devices are connected to the same link to determine which device has control over the link. இதில் சப்லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்சி, மேக்கு, நிக்கு, அதெல்லாம் யூஸ் ஆகுது. அதாவது லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், மேக் வந்து மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், நிக் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, டிஎல்எல். இப்போ டிவைசஸ் அப்படின்போது சுவிட்சு, பிரிட்ஜு, இதெல்லாம் வந்து டேட்டா லிங்க் லேயரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் அப்படின்றது சோர்ஸ் டெஸ்டினேஷன் டெலிவரி ஆஃப் ஏ பேக்கெட். அதாவது ஃபிசிக்கல் லேயரில் பிட் டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு, டேட்டா லிங்க் லேயரில் வந்து அது ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நெட்வொர்க் லேயரில் வந்து பேக்கெட்டாக வந்து மாறுது.
packet across the multiple networks. இப்போ லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்போது adds a header to the packet coming from upper layer include the logical addresses of the sender and receiver. அடுத்து routing பார்த்தீங்கன்னா to create an internetwork or a large network, the connecting devices called routers or gateway. இந்த இடத்துல நம்ம என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், ரவுட்டர்ஸ், கேட்வேவும் யூஸ் பண்ணுறோம். டிவைஸ் வந்து ரவுட்டர்ஸ் அப்படின்றாங்க. கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன் எண்ட் டு எண்ட் டெலிவரி. இதில் என்ன பண்ணுறோம், சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் ஆர் போர்ட் அட்ரஸிங், செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. A message is divided into transmittable segments, each segment containing a sequence number. சீக்வன்ஸ் நம்பராக போகும். இங்கே அக்னாலஜ்மெண்ட் வரும். கனெக்ஷன் கண்ட்ரோல் என்னென்ன இருக்குன்னா, கனெக்ஷன் ஓரியன்ட் வந்து யூடிபி, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். கனெக்ஷன் டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல், எண்ட் டு எண்ட் அக்ராஸ் எ சிங்கிள் லிங்க்கு. எரர் கண்ட்ரோல், அட் ரிசீவிங் டிரான்ஸ்போர்ட் லேயர் வித்தவுட் எரர், டேமேஜ், லாஸு, டூப்ளிகேட்லாம் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எரர் கண்ட்ரோல், எரர் கரெக்ஷன் த்ரூ ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். செஷன் லேயரை நம்ம டயலாக் கண்ட்ரோலர் அப்படின்றோம். செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷனுமே செஷன் லேயரில் ஒர்க் ஆகும். டயலாக் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 ப்ராசஸ் டு டேக் பிளேஸ் எய்தர் அன் ஆஃப் டூப்ளெக்ஸ் ஆர் ஃபுல் டூப்ளெக்ஸ். சின்க்ரோனைசேஷன் வந்து அலோஸ் எ ப்ராசஸ் டு ஆட் செக் பாயிண்ட், சின்க்ரோனைசேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்றோம் இன்டு ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா. இதில் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட். மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ரெசன்டேஷன் லேயர், சின்டாக்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ் அப்படின்றோம். டிரான்ஸ்லேஷன் லேயர், இதெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ரிசீவிங் மெஷின் சேஞ்சஸ் த காமன் ஃபார்மேட் இன்டு இஸ் ரிசீவர் டிபெண்டன்ட் ஃபார்மேட். இதில் என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன் எல்லாமே இருக்குது. கம்ப்ரெஷன், டேட்டா கம்ப்ரெஷன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பிட் டு பி டிரான்ஸ்மிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது எனேபிள் த யூசர் வெதர் ஹியூமன் ஆர் சாஃப்ட்வேர் டு ஆக்சஸ் தி நெட்ஒர்க். இது டாப் மோஸ்ட் லேயரு. என்ன அப்ளிகேஷனாக இருந்தாலும் மற்ற மெசேஜ் வந்தாலும் இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் ஒர்க் ஆகும். இந்த அப்ளிகேஷன் லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமெயிலு, X400 அந்த மெசேஜ் ஹேண்ட்லிங் சர்வீஸு, X500 டைரக்டரி சர்வீசஸ், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, FTAM பேர், நெட்ஒர்க் வர்ச்சுவல் டெர்மினல், ப்ரௌசரு, ஸ்கைப்பு, மெசஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ஒவ்வொரு லேயருக்கும் என்னென்ன பிடியூன்னு பார்க்க போகிறோம். இது டேட்டா லிங்க் லேயர் வந்து ஃப்ரேமு, நெட்ஒர்க் லேயரு டேட்டாகிராம், டிரான்ஸ்போர்ட் லேயரு செக்மெண்ட், அப்ளிகேஷன் லேயரு மெசேஜ். இப்போது இந்த லேயர் அப்படின்னும் போது அது 2 லேயர் இருக்கும். ஓஎஸ்ஏ லேயரு, அடுத்தது டிசிபி/ஐபி. அந்த டிசிபி/ஐபி வச்சு ஃபியூச்சராக பார்க்க போகிறோம். இப்போது ஓஎஸ்ஐ லேயர்னால் 7 லேயர்ஸ், டிசிபி/ஐபியில் அதை வந்து லிமிட் பண்ணி 4 லேயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிசிபிக்கும் யூடிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அண்ட் யூடிபி, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட், யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட். இங்கே அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், யூடிபியில் நோ அக்னாலஜ்மெண்ட். டிசிபி ரிலையபிள், யூடிபி வந்து நாட் ரிலையபிள். டிசிபி கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் எல்லாமே ஒர்க் ஆகும். இமெயில் சப்போர்ட் இருக்கும், சிஆர்சி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், சீக்வன்ஷியல் டேட்டா இருக்கும், அரைவின் ஆர்டர் ஸ்லோவராக இருக்கும். ஆனால் யூடிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட், நோ இங்கே அக்னாலஜ்மெண்ட் இருக்காது, ரிலையபிளாக இருக்காது. ப்ராட்காஸ்ட் மல்டிகாஸ்ட் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல், நோ ஃப்ளோ கண்ட்ரோல் கிடையாது. அடுத்து டிஎன்எஸ் மல்டிமீடியா, நோ சீக்வன்ஸ் ஃபாஸ்டர் அப்படின்றோம். மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ டிசிபி/ஐபி மாடல் ஏற்கனவே பார்த்தது வந்து ஓஎஸ்ஏ லேயர் 7 லேயர்ஸு. அதை லிமிட் பண்ணி டிசிபி/ஐபியில் 4 லேயர் தான் இருக்கும் மொத்தமே. என்னென்ன லேயர்னால் நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர் ஆர் லிங்க் லேயர், இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இப்போது நெட்ஒர்க் லேயர் அப்படின்னும்போது அது வந்து இன்டர்நெட் லேயர்னு சொல்லுவோம், லிங்க் லேயர்னு சொல்லுவோம். இப்போது அதில் வந்து என்ன இருக்குன்னா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் சேர்ந்து அந்த நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயரில் இருக்கும். இன்டர்நெட் லேயர், அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர், அது காமன். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் லேயர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயரோட மர்ஜ் ஆகிருக்கும். இப்போது இதில் 4 லேயர் தான் இருக்கும். அந்த 4 லேயரில் டாப் மோஸ்ட் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயரில் HTTP, FTP, TFTP, டெல்நெட்டு, SSH, SMTP, SNMP,
என்டிபி, டிஎன்எஸ், டிஎஸ்சிபி, என்எஃப்எஸ், விண்டோஸ், எல்பிடி எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்எல் அப்படின்னும் போது செக்யூர் சாக்கெட் லேயர், செக்யூர் சாக்கெட் ஷெல். என்டிபி அப்படின்னும் நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால். மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. டேட்டா லிங்க் லேயர் அப்படின்போது அது கரெக்ட் ஆன்சர் நோட் டு நோட் டெலிவரி. அதாவது ஃப்ரேமு, அதோட ஃபங்க்ஷன் வந்து நோட் டு நோட் டெலிவரி. நெட்வொர்க் லேயர் வந்து ரவுட்டிங், டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல், அப்ளிகேஷன் லேயர் வந்து மெயில் சர்வீசஸ். மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த மேட்ச் ஃபாலோயிங் ஃபிசிக்கல் லேயர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிட்ஸ். டேட்டா லிங்க் லேயர், ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ். நெட்வொர்க் லேயர், move packets from one destination to other. Transport layer, process to process message delivery. Application layer வந்து allow resources to network access. எல்லாம் நெட்வொர்க் ஆக்சஸ்னு நெட்வொர்க் லேயர் போயிடுவாங்க. ஆனால் அப்ளிகேஷன் லேயரை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ரிசோர்ஸஸ், மெசேஜ், மெயில், சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் வேர்டு வந்துச்சுனாலே அது வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். இங்கே வந்து allow resources to network access. Move to next slide. இப்போ இங்கே transport layer, flow control. அடுத்து presentation layer, semantics of information transmitter. Application layer, virtual terminal software. Session layer, manage dialogue control. Move to next. Application layer, HTTP. Transport layer, TCP. Network layer, IP, internet protocol. Data link layer அப்படின்னும் TCP. ஒவ்வொருத்தோட எக்ஸ்பேன்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங் பார்க்கலாம். டேட்டா லிங்க் லேயர், ஃப்ரேமிங். நெட்வொர்க் லேயர், ரவுட்டிங். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கண்ட்ரோல். ப்ரெசன்டேஷன் லேயர், என்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் டேக் பிளேஸ் டேட்டா சென்ட் ஃப்ரம் ஒன் டேட்டா நெட்வொர்க் டிவைஸ் அண்ட் ஃபார்வர்ட் டு டெஸ்டினேஷன் நோட் பேஸ்ட் ஆன் மேக் அட்ரஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹப்பு, மாடமு இந்த ரெண்டுமே ஃபிசிக்கல் லேயரோட டிவைஸு. இந்த மேக் அப்படின்னாலே அது வந்து டேட்டா லிங்க், நோடுன்னு போது டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரோட டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுவிட்ச் தான். அப்போது சுவிட்ச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே ஃபிசிக்கல் லேயர் பார்த்தீங்கன்னா ஓனாக பார்க்குறோம். டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னா ட்ரூ எண்ட் டு எண்ட் லேயர் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். செஷன் லேயர் வந்து ப்ரொவைட் டோக்கன் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர், அது வந்து சின்டாக்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ். செஷன் லேயர் வந்து ப்ரொவைட் டோக்கன் மேனேஜ்மெண்ட். மூவ் டு நெக்ஸ்ட். கன்சிடர் ISO OSI நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் ரெஃபரன்ஸ் மாடல். செஷன் லேயர் ஆஃப் திஸ் மாடல் ஆஃபர்ஸ் டயலாக் கண்ட்ரோல், டோக்கன் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்றாங்க. செஷன் லேயரில் டயலாக் கண்ட்ரோல் ஒன்று, டோக்கன் மேனேஜ்மெண்ட் ஒன்று, அண்ட் சின்க்ரோனைசேஷன் அட் சர்வீசஸ். இந்த 3 ஃபங்க்ஷன் தான் மெயினாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன் எ ஃபுல்லி கனெக்டட் மெஷ் நெட்வொர்க் வித் n devices there are dash physical channels to link all devices. n into n minus 1 divided by 2. Option B, n into n plus 1 divided by 2. Option C, 2n. Option D, 2n plus 1. Correct answer வந்து மெஷ் டோபாலஜிக்கு n into n minus 1 divided by 2. Move to next. A fully connected, other same related question தான். A fully connected network topology is a topology in which there is a direct link between all pairs of nodes. Given a fully connected network with n nodes, the number of direct links as a function of n can be expressed n into n plus 1 divided by 2, n plus 1 divided by 2, n by 2, n into n minus 1 divided by 2. Correct answer வந்து n into n minus 1 divided by 2. Move to next question. In a fully connected mesh network with 10 computers, total dash number of cables are required and dash number of ports are required for each device. A 40, 9, 45, 10, 45, 9, 50, 10. ஏற்கனவே இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். n into n minus 1 divided by 2ல n வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதான் 10 கம்ப்யூட்டர். அப்போது 10 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10 into 10 minus 1 divided by 2. அப்போது 10 into 9 divided by 2 வந்து நமக்கு ஆன்சர் 45 வரும். அதாவது டோட்டல் 45 number of cables are required and 9
number of ports are required for each device. Which is correct answer. Move to next question. Which of the following statements are true with regard to various layers in the internet stack? P. At the link layer, a packet of transmitted information is called frame. Q. At the network layer, a packet of transmitted information called segment. இப்போ நம்பர் 1 வந்து நோடு லிங்க் லேயர் இதெல்லாம் ஃப்ரேம் வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஆனால் பேக்கெட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் நெட்வொர்க் லேயரை பொறுத்தவரைக்கும் ரவுட்டிங் தான் வரும். ஆனால் இது டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு தான் செக்மெண்ட்டு. அப்போ Q இஸ் ராங். ஆன்சர் வந்து P ஒன்லி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த TCP/IP மாடல் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எந்த ஃபங்க்ஷனில் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் தான் வரும். எதில் OSI லேயரில் இங்கே மர்ஜ் ஆகி அப்ளிகேஷனில் போயிடும். அப்போது இங்கே அப்ளிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர் ஆஃப் OSI ரெஃபரன்ஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் end-to-end லேயர்? நெட்வொர்க் சோர்ஸ் டெஸ்டினேஷன். டேட்டா லிங்க் லேயர் வந்து நோட் டு நோட் டெலிவரி. செஷன் லேயர் வந்து டயலாக் கண்ட்ரோல். டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் end-to-end லேயர். இப்போ கரெக்ட் ஆன்சர் டிரான்ஸ்போர்ட் லேயர். மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்ட் ஐடென்டிஃபை நெட்வொர்க் வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.